வணக்கம் விவசாய நண்பர்களே. கேஎம்எஸ் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிலிருந்து சரவணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து எள் சாகுபடி தான். எள் வீடியோ நிறையா போட்டிருக்கோம். ஏன்னா மார்கழி மாதம், தை மாதம், மாசி மாதம் இது தான் நாங்கள் ஏற்கனவே விதைச்சிருக்கோம். நல்ல ஈல்டு வந்திருக்கு. அந்த வீடியோ நிறையா போட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம நிறைய நண்பர்கள் வந்து சித்திரை வைகாசியில் விதைக்கலாமா, எங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்குது, மற்றது கடலை உளுந்து இதெல்லாம் தண்ணி அதிகமாக தேவைப்படுற சாகுபடி, தண்ணி ஓரளவு கம்மியாக பாய்ச்சணும் நம்ம அந்த மாதிரினா உங்களுக்கு எள் ஓகே தான். அதுக்காக தான் இப்போ வந்து எங்களுக்கு அக்ரிலேருந்து கொடுத்தாங்க திண்டிவனம் 7ன்னு சொல்லி ஒரு ரகம் F1 கொடுத்தாங்க. இது வந்து விதைச்சி நம்ம அவங்கள்ட்டே கொடுக்கணும். அது நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் கொஞ்சம் பூச்சி தாக்குதல்லாம் அதிகமாக இருந்துச்சு. அதாவது பட்டத்தில் வந்து நம்பர் 1 வந்து நம்ம இதுதான் தை மாசி பட்டம் தான் நம்பர் 1. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பொதுவாக வந்து நீங்கள் இப்போ எள் விதைக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா கலப்பையால் உழுதுருங்க. கலப்பையால் உழுதுட்டு உங்களுக்கு எருவு இருந்துச்சுன்னா சாணி எருவு அடிக்கலாம். இயற்கை முறையில் நீங்கள் எருவு அடிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ஏக்கருக்கு 1 மூட்டை DAP கண்டிப்பாக போடணும். இல்லைன்னா காம்ப்ளெக்ஸ் ஏதோ ஒன்று, பாக்டம்பாஸ் ஏதோ ஒன்று. ஏன்னா எள் விரைச்ச வயலில் வந்து அடுத்து அப்படியே அதில் உள்ள சத்தெல்லாம் தன்னாலேயே எடுத்துரும். அதனால் நமக்கு மண்ணில் உங்களுக்கு ஓரளவு இது அடுத்தடுத்த சாகுபடி நம்ம பண்ணணும்னா கண்டிப்பாக செய்யணும். எள் ரகத்தில் வந்து திண்டிவனம் 7, திண்டிவனம் 4, அப்புறம் நாட்டு எள்ளும் இருக்குது. நிறையா ரகம் இருக்குது. இதில் வந்து எங்களுக்கு இப்போ வந்து கிடைச்சது, இவங்க வேளாண்மை ஆஃபீஸ்லேருந்து கொடுத்து அதே வந்து நாங்கள் திரும்ப எடுத்துக்கிட்டு தான் கொடுத்தோம். சரியானபடி இது நல்லா கிளச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு தூருக்கு 15 கிளைகிட்ட 10லேருந்து 15 கிளை வரைக்கும் வெடிச்சிருக்கு. காய் எப்படி பிடிச்சிருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நம்ம பொதுவாக எள்ளை பொறுத்த வரைக்கும் நம்ம விரைச்சி கலப்பையில் விரைச்சி அதுக்கப்புறம் ரொட்டேட்டாவில் உழுதுறணும் விரைச்சி. ஏன்னா எள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். நல்லா வீச தெரிஞ்சவங்களாம் ஏக்கருக்கு வந்து ஒரு 2.5 கிலோ இல்லைனா 3 கிலோ போதும். இல்லை அதை வச்சு வீச முடியாதுன்னு நினைக்கிறவங்க வந்து மணலில் கலந்து இதை நல்லா வீச தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அதை இறுக்கி பிடிச்சி நல்லா வீசணும். அப்படியுமே வந்து ஒரு சில எள் வந்து 2 முளைச்சிருக்கும். அதை வந்து நம்ம ஒரு 20 நாளில் களை எடுக்கும் போது அதை பிடிங்கி விட்டுறலாம். இல்லை களை எடுக்கிற ஆப்ஷன் எங்களுக்கு கிடையாது, ஆள் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா களைக்கொல்லி வந்துடுச்சு எள்ளுக்கு. 3ஆம் நாளே வந்து நம்ம முளைக்கிறதுக்கு, அதாவது எள் விரைச்சி முளைக்கிறதுக்கு முன்னாடியே 3ஆம் நாள் அடிக்கலாம். பெண்டிமித்திலின் இல்லை களைக்கொல்லி வந்து நிறையா இருக்குது. அது மாதிரி வாங்கி அடிச்சுக்கலாம். இல்லை முளைச்சதுக்கு அப்புறம் 20 நாளில் 25 நாளில் அடிக்கிறதுனால அடிச்சுக்கலாம். இல்லை ஆனால் வந்து களை எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. களைக்கொல்லி அடிக்கிறதோட களை நம்ம மேனுவலாக ஆள் வச்சு களை எடுக்கிறது தான் நல்லது. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதும். ஒரு 20-25 நாளில் ஒரு தண்ணி, அப்புறம் ஒரு தண்ணி வந்து ஒரு 3 தண்ணியை பாய்ச்சினா போதும். இதை நம்ம அறுவடை மானம் வந்து 2 எள்ளை பொறுத்த வரைக்கும் மானம் ஒத்துழைப்பு பண்ணணும். மழை ரொம்ப பெஞ்சிட்டாலும் இதுக்கு ஆபத்து தான். போன பட்டத்தில் மழை கொஞ்சம் கூட பெஞ்சு நிறையா இழப்பு ஏற்படுத்தினுச்சு. இதை நம்ம வந்து ஒரு 85-90 நாளில் நம்ம காயை ஒடிச்சு பார்த்தோம்னா தெரியும். அது வந்து ஓரளவு நல்லா கருப்பாக இருக்கும். அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஆள் வச்சு அறுத்து அதை வந்து போர் வச்சிட வேண்டியதுதான். போர் வைக்கும்போது நம்ம வந்து நிறையா வேப்பந்தலையை நிறையா போடணும். அதில் பூச்சி வந்து அதாவது மாசிப்பட்டத்தில் அதிகமாக பூச்சி தாக்குது. பூச்சிக்கு வேலை இல்லை. இப்போ வந்து ஒரு வண்டு பூச்சி நிறையா இலையுது. இதில் நம்ம நிறையா வேப்பந்தலையை போட்டு அதில் வச்சோம்னா ஓரளவு எல்லாம் ஓடிடுது. இது ஒரு 4 நாள் 5 நாளில் வந்து நல்லா சூடு ஏறிப்போம். எள் வந்து நல்லா சூடு ஏறக்கூடிய தன்மையுடையது. நல்லா சூடு ஏறி படுதா போட்டு கூட மூடிடலாம்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் தண்ணியே ஊற்றுவாங்க. அது மேலே படுதா போட்டு மூடி வச்சிட்டோம்னா 5 நாள் கரெக்டாக. இப்போ வந்து நல்லா மானம் நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறதுனால வெயில் நல்லா அடிக்குது. 5 நாளில் நம்ம எடுத்து வச்சு அதை நல்லா தட்டிட்டோம்னா முதலீடு எல்லாம் எள்ளு கொட்டிடும். அடுத்தது மறுபடியும் ஒரு 2-3 தடவை அந்த மாதிரி எடுத்தோம்னா சுத்தமாக அதில் உள்ள எள்ளெல்லாம் நமக்கு கிடச்சி போயிடும். இதில் இன்னொன்று என்னென்னா, பொதுவாக வந்து நம்ம நிறையா மருந்து, நிறையா செலவு அதாவது இப்போ இந்த பூச்சி தாக்குதல், இப்போ நடவு, கடலை, உளுந்து இதுக்கெல்லாம் வந்து நிறையா நம்ம செலவு பண்ணணும். இது செலவு ரொம்ப கம்மியாக பண்ணுற ஒரு சாகுபடி அப்படின்னு சொன்னால் எள்ளு தான். அது கம்மியாக செலவு பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ஒரு 4000 5000 இருந்தால் போதும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உழவு ஓட்டுறது, எள் விதைக்கிறது, அடி உரம் போட போகிறோம், அவ்வளோதான். ஒரு பெரிய செலவு ஒன்றும் கிடையாது. அதே நேரத்தில் நமக்கு வருமானம் வந்து ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் இன்னும் ஈல்டு எத்தனை பண்ணுறோம் நாங்கள் பார்க்கல. ஒரு 3 குவிண்டால் வச்சுக்கோங்களேன். குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன், அதுக்கு மேலே தான் வரும்னு சொல்கிறாங்க. 3 குவிண்டால் வந்துட்டால் கூட இன்றைக்கி கிட்டத்தட்ட 14000 15,000 விற்கிது. 45,000 அதில் செலவு போக நமக்கு மிச்சப்படுது. இந்த மாதிரி எள் விதைக்கணும்னு நினைக்கிற விவசாயிகள் விதைச்சி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாயத்தை லாபகரமாக மாற்றணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.